ஏஜ் குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா 3-4 இயர்ஸ் 4 இயர்ஸ்லேருந்து 14 இயர்ஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பராக பெல்ட்டு இடுப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பு ஃபுல்லாகவே பெல்ட்டு பார்த்தீங்கன்னா மற்ற இதெல்லாம் வந்து நம்மகிட்ட கேட்கும்போது என்ன ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப மேலால் போயிருங்க, சிங்கேஜ் ஆயிரு, கலர் போயிரு, இது மாதிரி நிறைய இதுக்கு கேட்டாங்க. டீட்டெயில் செட் ஐட்டம் இது மாதிரி இருக்குதுன்னா உங்களுக்கு சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் சாம்பிள் அனுப்புறது, ஒரு பீஸில் நீங்கள் சாம்பிள் வாங்கி அது எதுவுமே நீங்கள் பார்க்க முடியாது. நாங்கள் அப்படி சாம்பிள் அனுப்பவும் மாட்டோம். இருக்கும்போது 20 ஸ்டைல் வந்துடும். 200 பீஸ் எடுக்கிறீங்கன்னா 20 ஸ்டைல் வந்துடும். நீங்கள் 300 பீஸில் வேணாலும் 30 ஸ்டைல் வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை எங்களுக்கு அப்படி வேண்டாம், ஏதோ ஒரு ஸ்டைல் மட்டும் சாம்பிள் பார்க்கணுன்னா ஓகே. வெல்கம் டு கன்னிமா டிஷர்ட். இந்த வீடியோவில் பாய்ஸ் ஷார்ட்ஸ் பார்க்குறேங்க. பார்த்தீங்கன்னா அப்படி சிங்கிள் பீஸ் பேக்கிங் பண்ணி 5 பீஸ் பார்த்து ஒரு பண்டல் பண்ணிக்கிறேங்க. ஏஜ் குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா 3-4 இயர்ஸ் 4 இயர்ஸ்லேருந்து 14 இயர்ஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. பீஸ் பார்க்கலாம். பாய்ஸ் ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பராக பெல்ட்டுங்க. எல்லாமே பெல்ட் வச்சு பார்த்தீங்கன்னா ரோப்பு பெல்ட்டு ஒரு பக்கா ப்ரீமியம் மெஷர்மெண்ட்டில் பாய்ஸ் ஷார்ட்ஸ் ரெடியாக இருக்குதுங்க. பார்க்கலாங்க. 5 கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இடுப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பு ஃபுல்லாகவே பெல்ட்டு போட்டு டிச்சிங் போட்டு குவாலிட்டியாக இருக்குங்க. இதோட ரேட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 72 rupees ஒன்லி. 72 rupeesலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோங்க. ஒன்லி ஒவ்வொரு சைஸுக்கு வந்து ஒன்லி 2 rupees டிஃப்ரெண்ட் பாய்ஸ் ஷார்ட்ஸ் வந்துங்க. 72 rupeesல ஒரு ப்ரீமியம் மெஷர்மெண்ட்டில் வந்து ஒரு பாய்ஸ் ஷார்ட்ஸ் பார்க்குறேங்க. லாஸ்ட் டைமு பாய்ஸ் சாக்கர் பேண்ட் பார்த்தோம். இந்த டைம் அதே மாதிரி பாய்ஸ் ஷார்ட்ஸுங்க. இதே மாதிரி இதோட பார்த்தீங்கன்னா இது காட்டனு. இதோட டீட்டெயில் பேப்பரிக்கு பார்த்தீங்கன்னா காட்டன் பேப்பரிக்கு. இதோட ஜிஎஸ்எம் பார்த்தீங்கன்னா 240 to 250 ஜிஎஸ்எம். ஒரு 250 ஜிஎஸ்எம்மில் ஒரு பெல்ட்டு ஒரு ஷார்ட்ஸ் ப்ரீமியம் மெஷர்மெண்ட்டில் ஒரு ஷார்ட்ஸ் பார்க்குறேங்க. பாக்கெட் பார்த்தீங்கன்னா டபுள் சைட் பாக்கெட் வந்துடுங்க. டபுள் சைடு பாக்கெட் வச்சு ரோப்பு எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக போடுவாங்க. அந்த ஒரு ஏஜ் குரூப்புக்கு போட்டுருக்கிற ஒரு சைஸ் போட்டுக்கிறோம்னா அந்த சைஸோட மெஷர்மெண்ட் இருக்காது. ஆனால் நம்ம ப்ரொடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்தீங்கன்னா இது மெஷர்மெண்ட், அதாவது இது என்ன ஏஜுக்கு போடுறாங்களோ அந்த ஏஜ் பர்ஃபெக்டாக போடலாம். அந்த ஏஜுக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரீமியமாக இருக்குது. ஒரு பிராண்டட் மெஷர்மெண்ட் ஒரு ஷார்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருக்குது. நிறைய இது பார்த்தீங்கன்னா மற்ற இதெல்லாம் வந்து நம்மகிட்ட கேட்கும்போது என்ன ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப மேலால் போயிருங்க, சிங்கேஜ் ஆயிரு, கலர் போயிரு, இது மாதிரி நிறைய இதுக்கு கேட்டாங்க, டீட்டெயில் கேட்குறாங்க. ஆனால் நம்மளில் வந்து சிங்கேஜ் உங்களுக்கு வந்து பீஸ் சிங்கேஜ் ஆகிறது மேலே போகிறதோ கலர் போகிறதோ அது மாதிரி நம்ம எந்த ப்ரொடக்ட் நம்ம கன்னிமார் பிராண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட எந்த ப்ரொடக்ட்லேயுமே வந்து இந்த கலர் பாஸ்னஸ் போகிறது பீஸ் சிங்கேஜ் ஆகிறது எதுவுமே வராதுங்க. எல்லாமே பக்காவாக இருக்குது. நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். பர்ச்சேஸ் பண்ணாதவங்க வந்து ஃபஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். ரெகுலராக பண்ணிட்டு இருக்கிறவங்க நல்லா ரெகுலராக கன்னியூவாக ஆர்டர் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. முன்னே பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஐட்டம் இருக்குது. எல்லா இடத்தையும் சாம்பிள் பாருங்கள். சாம்பிள்லாம் வந்து நிறைய பேர் சிங்கிள் பீஸ் தான் வராது. அப்படின்னா வந்து அது சிங்கிள் பீஸ் ஒரு எக்ஸாம் எடுத்து ஒரு 5 பீஸ் இருக்கிறத ஒரு பீஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் எதுவுமே தெரியாது. இப்போ வந்து நம்ம மற்ற ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இது பார்த்தீங்கன்னா பேசிக் எடுத்துட்டிங்கன்னா வச்சிங்கன்னா அது கேல் செட் ஐட்டம். இப்போ கேல் செட் ஐட்டம் இது மாதிரி இருக்குதுன்னா உங்களுக்கு சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் சாம்பிள் அனுப்புறது, ஒரு பீஸில் நீங்கள் சாம்பிள் வாங்கி அது எதுவுமே நீங்கள் பார்க்க முடியாது. நாங்கள் அப்படி சாம்பிள் அனுப்பவும் மாட்டோம். ஓப்பனாக சொல்லிடுறேங்க. நீங்கள் சாம்பிள் பார்க்க வந்தீங்கன்னா இந்த பவுச்சாக தான் வரும். இது அப்போ தான் வந்து ஒரு 10 டிஃப்ரெண்ட் கலர் வருது. 10 கலர் இருக்குது. நீங்கள் அந்த 10 டிஃப்ரெண்ட் கலரை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இதோட குவாலிட்டி தெரியும். அதோட என்ன சொல்கிறதுன்னா அப்போ தான் வெரைட்டியாக இருக்குது. நீங்கள் ஒரு ஹோல்சேல் பார்ட்டியாக இருக்கிறீங்க, நீங்கள் வந்து ஸ்டாக் வச்சு இன்னொரு ஹோல்சேல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அவங்ககிட்ட பீஸை காமிக்கிறதுக்கும் வந்து நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் ஆக்கணும். அது இன்னும் அதாவது வந்து ஒரு ப்ரொடக்ட்டில் வந்து என்ன கலர்ஸ் இருக்குதோ அந்த கலர்ஸ் கம்ப்ளீட்டாக காமிக்கணும். அப்போ தான் வந்து ஒவ்வொரு கலருக்கு ஒரு கலர் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. லைட் கலர் எடுத்திங்கன்னா ஃபீலிங்காக இருக்குது, டார்க் கலர் எடுத்திங்கன்னா வந்து ஒரு ஹார்ட்னஸாக இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட்டாக வரும். நீங்கள் அந்த 10 கலரையும் காமிச்சிங்கன்னா அந்த கலருக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஃபீலிங் கொடுத்துருப்போம். ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் மல்டி பிரிண்டிங்காக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து எப்பவுமே நம்ம வந்து நீங்கள் சாம்பிள் எல்லாமே கேட்டுக்கிறீங்க, எங்களுக்கு ஒரு பீஸ் வேணும், அந்த ஐட்டத்துக்கு ஒவ்வொரு பீஸ் போடுங்க, அது மாதிரிலாம் வராதுங்க. நீங்கள் சாம்பிள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வந்து ஒவ்வொரு ஐட்டம்னா நீங்கள் எல்லா சைஸும் கொடுக்கணுங்கிற சென்டர் சைஸ் எடுத்துக்கங்க. இப்போ இந்த கேல்ஸ் செட் ஐட்டம்னா கேல் செட் ஐட்டம் சென்டர் சைஸ் 1 பாக்கெட், பாய் செட் ஐட்டம்னா பாய் செட் ஐட்டம் 1 பாக்கெட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஷார்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா ஷார்ட்ஸு இப்போ வந்து 7 சைஸ் இருக்குன்னா சென்டர் சைஸ் ஒரு சைஸ் எடுங்க, ஒரு பவுச் எடுத்துக்கங்க. இதே மாதிரி எல்லா ப்ராடக்ட் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணும் நீங்கள் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 20 ப்ராடக்ட் நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் பண்ணுறேன்னா மினிமம் நாங்கள் 200 பீஸ் பண்ணிக்கிறேங்க. 200 பீஸ் ஒன்லி டிரான்ஸ்போர்ட் புக்கிங் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறேன்.
நீங்கள் அதே மாதிரி 20 பவுச் 20 ஸ்டைல் வந்துடும். நீங்கள் 20 பவுச் எடுக்கும்போது 20 ஸ்டைல் வந்துடும். 200 பீஸ் எடுக்கிறீங்கன்னா 20 ஸ்டைல் வந்துடும். நீங்கள் 300 பீஸில் வேணாலும் 30 ஸ்டைல் வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை எங்களுக்கு அப்படி வேண்டாம், ஏதோ ஒரு ஸ்டைல் மட்டும் சாம்பிள் பார்க்கணுன்னா ஓகே 6 சைஸ் இருக்குதுன்னா 6 பண்டல் வரும். உங்களுக்கு 50 பீஸ் வருதா, மினிமம் 50 பீஸ் கொரியர். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து மினிமம் 50 பீஸ் கொரியர் உங்களுக்கு புக் பண்ணி கொடுக்குற சாம்பிள் பார்க்குறக்காக. நீங்கள் அந்த 50 பீஸை ஒரு ஸ்டைலில் ஃபுல்லாக வேணாலும் எடுக்கலாம். இல்லை மற்ற ஸ்டைலில் வந்து ஒவ்வொரு பவுச்சாக வேணாலும் எடுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்ன ரீசன்னா நீங்கள் அந்த ஒரு பேக்கிங்னா அந்த ஒரு பேக்கிங் ஃபுல்லாக வாங்கி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கலரில் ஒவ்வொரு கலர் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து கலர் பிடிக்கும், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. நீங்கள் உங்கள் கஸ்டமர்கிட்ட காமிக்கிறதுக்கும் அப்படி தான். நீங்கள் உங்கள் கடையில் வந்து ஒரு 10 கலர் மல்டி கலர் ஒரு ஐட்டத்தை பார்த்தாங்கன்னா வந்து அவங்களுக்கு எடுக்கலாம்னு இருக்குது. நம்ம கன்னிமார் ஃபுட் ஐட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மல்டி கலராக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம ரேட்டுக்கு யாருமே வந்து கொடுக்கறதில்ல. அந்த அளவுக்கு வந்து நம்ம சீப் அண்ட் பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட்டாமு ரேட்டு வந்து வெரி சீப் அண்ட் ஒன்லி ஹோல்சேல் மட்டும் பண்ணுறோம். ஒரு ஹோல்சேல் ரேட்டுக்கு நம்ம கன்னிமார் டிஷர்ட் வந்து என்ன சொல்கிறதுன்னா யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு குவாலிட்டியும் ரேட்டும் நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இன்னும் நம்ம நிறைய ஐட்டம் இருக்குது. லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான். நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிறதுக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. ஒரு நம்பருக்கு உங்களோட விசிட்டிங் கார்டு மட்டும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா ஐட்டத்தையும் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன ஐட்டம் வேணுமோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பல்காக ஆர்டர் விடுங்க. வெல்கம் டு கன்னிமார் டிஷர்ட்.